Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 826 part 2. ஓபன் பண்ணா பிக்மாமோட அந்த கோட்டையோட கேட்டை காட்டுறானுங்க. அட்டேங்கப்பா எத்த தண்டி இந்த ஒருத்தன் ஜல்லு ஜல்லுன்னு வரான். இவனோட பேரு டெய்ஃபுகு. மினிஸ்டர் வந்துட்டாரு, ராஜாதி ராஜா மாத்தாண்ட டோரை ஓபன் பண்ணட்டான் அப்படின்னு பீஸ் கீப்பர்ஸ் டோர் ஓபன் பண்ண போவானுங்க. நான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பிக்மாமோட மூணாவது பையன்டாண்டானு மினிஸ்டர் ஆஃப் பீன்ஸ் எனக்கு எப்படி உள்ள போகணும்னு தெரியும்னு சொல்லி ஒரு பூதம் உன்னை கிளப்பி விடுவான். அது காத்து மாதிரி உள்ளுக்குள்ள போய் டோரை ஓபன் பண்ணி விடும். அப்படின்னா அவன் என்ன மீன் பண்றான்? கண்ட நாயெல்லாம் எனக்கு டோரை ஓபன் பண்ண வேண்டாம், எனக்கு ஓபன் பண்ணிட்டு போக தெரியண்டா பென்னு சொல்லிட்டு போறான். அவனுக்குமே அவன் ஆத்தாவோட டீ பார்ட்டியை அட்டன் பண்ணணும்னு பயங்கரமான ஆசை. அந்த டீ பார்ட்டி இன்னும் 5 மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அதே நேரம் இங்க நம்ம பையகிட்ட கெப்போனை பத்தி ஜிம்பை சொன்னான்ல, அவனை தெரியுமான்னு கேட்பான். அவன் தானே சஞ்சியை தூக்கிட்டு போனது, எப்படி தெரியாம இருக்கும்? தெரியும்னு சொன்னவனே அவனை பத்தி சொல்ல ஆரம்பிப்பான். அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. இப்ப இருக்கிற ஒஸ்ட் ஜெனரேஷன்ல அவனும் ஒரு ஆளு. வெஸ்ட் ப்ளூல இருந்து தான் இந்த மானகட்ட பையன் வந்திருக்கான். அதுவும் 5 பவர்ஃபுல் மாஃபியா ஃபேமிலியில இருந்து வந்தவன். சொல்ல போனா அண்டர் கிரவுண்ட் சொசைட்டியவே அவனுங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த 5 பேர்த்துல ஒரு ஆள் தான் இவன். அவனோட நிக் நேம் கேங்கு. சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் அதுக்கு இன்னும் குழந்தை கிடையாது. ஒரு யங் ஏஜ்ல இருக்கும் போது பயங்கரமான ஹிட்மேன். இவங்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே இல்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கோளாறு பிடிச்சவன். அனிமல்ஸ் எல்லாத்தையும் வேட்டையாடி அதுங்க சாகிறத பார்த்து ரசிப்பான்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சைக்கோவா இருக்கணும். உடனே நம்ம சாப்பருக்கு அள்ளு விடும். என்னையா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, விட்டா என்கிட்ட வந்துருவான் போலேன்னு பதறுவான். அந்த அளவுக்கு மோசமானவனான்னு கேட்டா அது மட்டும் இல்ல, தலைவன் இதை விட ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கான். அதுவும் வெளியே எங்கேயும் இல்ல, அவன் ஃபேமிலிக்கே பண்ணியிருக்கானா பாருங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருக்கும் போதே கத்திய வச்சு ஒரு குத்து டப்பு டப்பு டப்புன்னு 4 போடு. சோழி முடிஞ்சு போச்சு. அந்த சின்ன வயசுல இருக்கும் போதே அவன் பாச போட்டு தள்ளி அந்த இடத்துக்கு வரணும்னு என்னென்ன வேலை பார்த்திருக்கான் பாருங்க. ஆனா அப்படி அவன் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துச்சு. அதான் அவனோட உடம்புக்குள்ளேயே கொல்ல கூட்டம் ஒரு கூட்டம் இருப்பாங்களே, அவங்கள யாரு மேலேயும் அதுக்கப்புறம் எல்லாம் கைய வைக்கல. அவங்கள பத்திரமா பாத்துக்கிட்டான். பட் ஆப்பனண்டோட பாசுங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளலாம். அதுவும் இவனோட சம்பவம் எல்லாம் சாதாரணமா இருக்காது. தனியா சிக்க வச்சு சுத்தி ரவுண்ட் கட்டி புல்லட்லயே குளிப்பாட்டி ரத்தத்துல மிதக்க விட்டுருவான். அப்படி ஒரு அற்புதமான கொலகாரன். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஆப்பனண்ட போட்டு தெளிட்டு அவனோட ஏரியாவை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்குவோம், நம்ம தான் இனிமேட்டு அங்க ரூல் பண்ணும் அப்படி இப்படின்லாம் எதுவும் பண்ண மாட்டான். அவங்க கிட்ட இருக்க பணத்தையும் கூட்ஸையும் மட்டும் ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து அலேக்கா எஸ்கேப். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துச்சு பாருங்க நியூஸ். சம்பவம்னு அடுத்தடுத்து பெரிய பெரிய சம்பவங்கள் தான். இப்படி வாங்க ஏகப்பட்ட பேர்த்த போட்டு தள்ளதுனாலேயே அண்டர் கிரவுண்ட் சொசைட்டில ஒரு பெரிய குழப்பமே உண்டாயிருச்சு. ஆனா அதை பத்தி எல்லாம் அவன் கவலைப்படல. பணத்துல கொட்டி குளிச்சு என்ஜாய் பண்ணான். அப்புறம் அவனுக்கு குரூப்புக்குள்ள ஏதாச்சும் சண்டையெல்லாம் நடந்துச்சுன்னா அதை ஜாலியா நின்று வேடிக்கை பார்ப்பான். எப்படின்னு அந்த விஷயத்த சுத்தி சுத்தி தேடி பார்த்தீங்கன்னா அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி வார கிரியேட் பண்ணதே இவனாதான் இருக்கும். அப்படி ஒரு கேவலமானவன், கேடு கட்டவன், வேஸ்ட்லாண்டு அது இதுன்னு என்ன சொல்லி திட்டினாலும் அந்த பேடு வேர்ட்ஸோட வாயிலேயே பேடா வர அளவுக்கு திட்டலாம். அம்பிட்டு நல்லவன். அவனுக்கு இப்படி ஒரு ஹிஸ்டாரி இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. நெம்ப மோசமானவன் போலயே. யாராச்சும் அவனை அடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவன் திருப்பி அடிப்பான், சும்மா மட்டும் விட மாட்டான். அப்படி அட்டாக் பண்ண முடியலன்னா கூட வெஞ்சன்ஸ் வச்சு காலி பண்ணுவான். அண்ட் அவனால தகர்க்க முடியாத ஒரு பெரிய கேசலையே உருவாக்க முடியும். அதை வச்சுதான் எனிமீஸ் கூட வேற லெவல்ல சண்டை போடுவான். அப்படின்னா இவங்க சண்டை போட்டப்ப அவனோட முழு ஸ்ட்ரென்த் அவன் காட்டவே இல்லை. சும்மா சிம்பிளாவே இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு செஞ்சு தூக்கிட்டு போயிருக்கான். இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, இப்ப இவ்வளவு நேரமா அவன் சொன்ன சம்பவம் எல்லாமே அவன் ஒரு ஐலாண்ட்ல இருந்துகிட்டு இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணான். இப்படியே அவன் லைஃப் டல்லா போனவனே அவனுக்கு வாழ்க்கை போர் அடிச்சு போச்சு. அதனாலதான் கப்பல் எடுத்தான், கடல்ல இறங்கினா அதே வேலையை மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஃபேமஸான பைரட் குரூப் இருக்கும்ல, அவங்க கேப்டனை மட்டும் அலேக்கா நெத்தி போட்டுல வச்சு டொப்புன்னு போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அவங்க க்ரூ மேல எல்லாம் கை வைக்க மாட்டான், அவங்க வைக்காத வரைக்கும். இப்படி ஒரு காவாலித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சானா மத்தவங்க எல்லாம் என்ன சும்மாவா விடுவானுங்க? கண்டிப்பா இவனை வச்சு பொழந்து கட்டிடலான்னு முடிவு பண்ணுவானுங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி நேரா பிக்மாமோட குரூப்ல போய் ஜாயின் பண்ணிட்டான். ஏன் இப்ப டீ பார்ட்டிக்கு கூட அவனை தான் செக்யூரிட்டி ஆஃப் இன்சார்ஜாவா போட்டிருக்கான். யாரும் இவனை தாண்டி உள்ள வரக்கூடாது, வந்தா பொழந்துருவான். ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கான், ஆனா பயங்கரமான ஆளா இருக்கானே. இவனுக்கு இப்படி ஒரு ரத்த சரத்துல இருக்குன்னு ஞான் கனவுல கூட கண்டில்ல. பிக்மாமுக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்குது, பயங்கரமா செக்யூர் பண்ணுவான்னு. இப்ப நடக்க போற டீ பார்ட்டிக்கு அவன் சோல்ஜர்ஸ் வித் கன்னோட கேட்டு கிட்ட ரெடியா நின்னுட்டு இருப்பான். யாராச்சும் பஞ்சாயத்து பண்ணுன்னு வந்தாங்கன்னா புல்லட்ல குளிப்பாட்டி அவங்கள பயங்கரமா வெல்கம் பண்ணுவான். இப்படி மூச்சடைக்க ஜிம்பை அவனை பத்தி கதையா சொன்னதை கேட்டுட்டு, ஆமா இப்ப எதுக்குடா தேவையில்லாம அவனை பத்தி சொல்லிட்டு இருக்க, இப்ப என்ன அவனை தாண்டி உள்ள போகணுமான்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்டே. அவனை தாண்டி போக வேண்டாம், அவனை கூப்பிட்டுக்கிட்டே போலான்னு. என்னன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு இப்ப இவங்க சைடு இருந்தான்னா இவங்களால இன்னும் ஈஸியா அந்த டீ பார்ட்டியை காலி பண்ண முடியும்ல. இதை
கேட்டு நம்ம பயிலுக மிரண்டுவாங்க, என்னடா சொல்ல வரேன்னு. இப்போ இந்த டீ பார்ட்டியோட மெயின் ஈவெண்ட் என்ன? சஞ்சியோட வெட்டிங். இங்க இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், பிக் மாமுக்கு வெட்டிங்ல வச்சு வின்ஸ்மோக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும். அப்பதானே மொத்த ஜெர்மா கிங்டமுமே இவளுக்கு சொந்தமாகும். ஆனா இத சாக்கா வச்சு பிஜி பிக் மாம கொல்ல போறான். இது இன்னுமே சீன்ல பெரிய ட்விஸ்ட். இது எப்பறம் பாசிபிள்னு கேட்டா, இப்போ இந்த பெக்கோம்ஸ் பையன் தானே இந்த டோட்டோ ஐலாண்டுக்கு நம்ம ஆளு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தான். அவனை தூக்கிட்டு போனது பெஜி தான். பெக்கோம்ஸ் கிட்ட பெஜி டீல் பேசியிருப்பான், இந்த மாதிரி பிக் மாம போட்டு தள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. ஆனா அவன் ஒத்துக்கல. அட்லீஸ்ட் இல்ல என்னால முடியாது, நான் கண்டு காணாம இருந்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பான். ஏதோ பிக் மாம் சோப்ப மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி. டேய், பிக் மாம்னா என்னன்னு தெரியுமா? பெரிய ஆத்தா. அவ முன்னாடி போய் நின்னு நீ பார்த்தா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நல்லா இருக்காதுடா, ஆனா அவ மோசமானவ, அதுலயும் முக்கியமானவ, உன்ன மாதிரி முட்டி செத்தவனாலலாம் அவளை ஒண்ணும் பண்ண முடியாதுடா அப்படின்னு ஓவரா அவளுக்கு வக்காலத்து வாங்கின உன்னை இப்படியே விட்டா நீ என்னைய பத்தி அவகிட்ட போய் கூவிட்டு வந்துருவ, அதனாலதான் டை ஹே அப்படின்னு போட்டுன்னு ஒரு போடா போட்டு அவனை திருக்க விட்டுருப்பான். அதான் நான் பார்த்தேன், எதுக்குடா தேவையில்லாம இவனை போய் சுட்டுட்டு இருக்கானேன்னு. அப்படி சுட்டவனையே நேரா கடலை போய் விழுந்து அவனை ஷார்க் எல்லாமே கவ வந்திருக்குங்க. அப்பதான் நம்ம சன் பைரட்ஸ் இடையில பூந்து அவனை காப்பாத்திட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் லேட்டா போயிருந்தாங்கன்னா போதும், பெக்கோம்ஸுக்கு ஒரு பெரிய கலரையாவே கட்டி இருக்கலாம். ஆனா இப்ப அவன் உசுருக்கு எந்த பஞ்சாயத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஆனா ஒண்ணு ஆகலன்னு தெரிஞ்சவனதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா இப்படி அவன் பண்ணதுக்காக பெஜே நான் சும்மா விட மாட்டேன்னு கொலவெறியில கத்துவானா. உடனே ஜிம்பை முதல்ல முழுசா கேள்றா மூளை கட்டவனே, அதுக்கப்புறம் அடுத்து முடிவு பண்ணுவான். இப்ப என்னன்னா ஜிம்பை கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இப்ப அந்த பெஜி பிக் மாம கொல்ல போறான், இதெல்லாம் பண்ண போறான்னு தெரிஞ்சதே பெக்கோம்ஸ வச்சுதான். இப்ப இருக்க நிலைமையில பெக்கோம்ஸுக்கு அவன் பண்ணதை வச்சு எப்படியும் இவங்க பெஜிய பழிவாங்கத்தான் செய்வாங்க. ஆனா சஞ்சியோட ஃபேமிலியை காப்பாத்தணும், பிக் மாம தடுக்கணும். பெக்கோம்ஸுக்கு நடந்தது கொடுமைதான், ஆனா அதுக்காக நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை பழிவாங்க போறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் டீ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 மணி நேரம் தான் இருக்குது. காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இவங்க மொத்தமே 10 பேர் தான் இருக்காங்க. சொல்ல போனா இவங்க கிட்ட சுத்தமா பிளானே இல்ல. இத சொல்லும் போதே அங்க அவங்க கதறுவாங்க, எங்களை ஏன்டா சேர்த்துற பண்ணாட பயலேன்னு. ஆனா இவங்க மட்டும் தப்பிச்சு போனா கண்டிப்பா பிக் மாமு கிட்ட போய் எல்லா மேட்டரையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இப்ப ஜிம்பை என்ன சொல்ல வரானா, பெஜியோட குரூப் ஒரு சூப்பரான பிளானோட தான் இன்னைக்கு ரெடியா இருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெஜி கூட போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மா இந்த வெட்டிங் பார்ட்டியை ஒரு வழி பண்ணிடலாமா. உடனே 50 பேர்த்துக்கு தூக்கி வாரி போடும். எது அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுமான்னு எல்லாத்துக்குமே பீதி தான். ஏன்னா அவன் சொந்த ஃபேமிலியவே சம்பவம் பண்ணிட்டு வந்தவன். இவங்கள சம்பவம் பண்றதுக்கெல்லாம் 10 நிமிஷம் ஆகாது. என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டீ பார்ட்டிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. லூஃபியோட டீமும் பெஜியோட டீமும் ஆப்போசிட்ல உட்காந்து பயங்கரமான மீட்டிங். கொஞ்சம் விட்டா பார்வையிலேயே புசிக்கிடுவானுங்க போல, அவ்வளவு வெறி. சரி மீட்டிங்ல ஒண்ணு சேர்ந்தானுங்களா இல்லையா, வெட்டிங் பார்ட்டில இதுக்கப்புறம் என்னென்னலாம் அட்டுவலியா பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!